கடலூர் அருகே உள்ள சாலக்கரையில் காலையில் திருமணம் நடைபெறவிருந்த நிலையில் மண்டபத்திற்குள் புகுந்து ஒரு கும்பல் தாக்குதல் நடத்தியதோடு பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களை உடைத்தனர். இந்த கலவரத்தில் சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட பலர் காயமடைந்த நிலையில் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் தேவநாதன் வழங்கிட கேட்கலாம். தேவநாதன், அங்கு என்ன நடந்தது? இந்த தாக்குதலில் ஈடுபட்ட நபர்கள் யார்? அவர்கள் எதற்காக இந்த தாக்குதலில் ஈடுபட்டார்கள்? முழு விவரம். கடலூர் அருகே உள்ள சாலக்கரை அந்த பகுதியில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்துல காலையில் ஒரு திருமணம் நடைபெறுவதாக இருந்தது. இந்த திருமணத்திற்கான வரவேற்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. இந்த வரவேற்பு விழாவில் மணப்பெண் மற்றும் மணமகன் வீட்டாளர் கலந்து கொண்ட நிலையில அந்த மண்டபத்துடைய வெளியில சிலர் நின்று கொண்டிருந்த போது இந்த சாலைக்கரை பகுதியை சேர்ந்த சில பேர் அவங்கள்ட்ட தகராறுல ஈடுபட்டிருக்காங்க. எதற்காக தகராறில் ஈடுபட்டார்கள் என்ற விவரம் தெரியாத நிலையில அவர்களுக்குள் திடீரென்று வாக்குவாதம் ஏற்பட்டு அவர்கள் அந்த பெண் வீட்டார் மீது கடுமையான தாக்குதல் ஈடுபடுறாங்க. மேலும் மண்டபத்துக்குள் புகுந்து அங்கிருக்கும் பொருட்களையும் அடித்து உரைக்கின்றனர். அதாவது அந்த மாப்பிள்ளைக்கு வாங்கி வைத்திருந்த 2 சக்கர வாகனம் உள்ளிட்ட பல்வேறு 2 சக்கர வாகனங்களும் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தையும் அடித்து உரைக்கிறார்கள். மேலும் பார்த்தோம், இவங்க மண்டபத்தில் புகுந்து தாக்கியதில் சிறுவர்கள், பெண்கள் உள்ளிட்ட 15க்கும் மேற்பட்டவர் காயமடைஞ்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா கடலூர் அரசு மருத்துவமனையில் தற்போது அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மேலும் இந்த நிலையில தற்போது அந்த பகுதியில் ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதாக கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராமன் தலைமையில் தற்போது ஏராளமான போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் பார்த்தோம் அப்படின்னா அதாவது காயமடைந்தவர்கள் தங்க வைக்கப்பட்டிருக்க அரசு மருத்துவமனையில் தற்போது போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கு. மேலும் இந்த மண்டபத்திற்குள் புகுந்து தாக்கியவர்கள் யார், எதற்காக தாக்கியார்கள் என்ற விவரங்கள் இதுவரைக்கும் தெரியாத நிலையில போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. அந்த பகுதியில் தொடர்ந்து ஒரு பதட்டமான சூழ்நிலை இருப்பதால் ஏராளமான போலீசார் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.